வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அவல் மோதக கொழுக்கட்டையும் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் பண்ண போகிறோம். ரெண்டையுமே ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த கொண்டக்கடலை சுண்டலுக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதுவும் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கெட்டி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சிவப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு லேசாக சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். அவலில் கல் மண் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான அவலாக எடுத்துக்கோங்க. அவல் லேசாக வறுபட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ வறுத்து ஆற வச்ச அவலை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். பவுடர் ஆக்கிடாதீங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கங்க. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் அவல் எடுத்த கப்பில் 1/4 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரலன்னா நீங்கள் அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து பெசரிக்கங்க. இப்போ அதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் இருக்கட்டும். கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு 1/2 கப் கொண்டக்கடலையை கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த சுண்டலில் சேர்க்கறதுக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு இந்த வெறுங்கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய். மிளகாய் நீங்கள் ஒரு காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக 3 சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. நம்ம சேர்த்துருக்கிற இந்த கொத்தமல்லி விதை இந்த சுண்டலுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்ல சூடேறி வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரும் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து குறகுறப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை கரெக்டாக வெந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியை மட்டும் வடித்து வச்சிடலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு இந்த கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்க்கணும். இதுல தண்ணியை வடிச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ண பொடியை சேர்க்கணும். இதில் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மீதி உள்ள பொடியை நம்ம பொரியலுக்கோ அல்லது மறுபடியும் இந்த மாதிரி சுண்டல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இந்த பொடியை நம்ம வறுத்து அரைச்சதுனால பச்சை வாசனையெல்லாம் எதுவும் இருக்காது. கடைசி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கமகமன் வாசனையோட பொடி போட்ட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவல் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். பொடி பண்ண ரவையை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். அவல் எடுத்த கப்பில் 1/2 கப் பொடித்த வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்க்கணும். தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்தா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த பாகு கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கணும். இந்த வெள்ளக்கரைசல் நம்ம தண்ணியில் எடுத்து ஒரு டிராப் விட்டோம்னா தண்ணியில் கரையக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கணும். வெள்ளக்கரைசல் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டிராப் எடுத்து விட்டோம்னா அது கரையாது. இங்கே பாருங்கள், கரையலை. இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்ல கையில் திரட்ட வரும். இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளக்கரைசலை இந்த பொடி பண்ண அவலில் ஊற வச்ச அவலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 கப் அவலை எடுத்த கப்பில் 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனில் பாதி ஏலக்காய் பவுடர் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை உருட்டி வச்சிடலாம். இட்லி தட்டில் 2 டிராப் நெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவுல இருந்து எடுத்து நல்ல உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். சுவையான அவல் மோதக கொழுக்கட்டையும் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை கொண்டக்கடலை சுண்டல் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.